வெல்கம் டு வலமதிஸ் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th physics example 3.18 தான் பார்க்க போகிறோம். கன்சிடர் an object of mass 50 kg at the rest on the floor. ஓகேவா? A force of N is applied on the object but it does not move. What is the frictional force that acts on the object அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ளோரில் ஒரு பொருள் இருக்குது, 50 kgல ஒரு பொருள் இருக்குது. அதில் வந்து என்னென்னா 5 நியூட்டனில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறாங்க. இருந்தும் அது வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகலை, அதாவது மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களாமா, 5Nல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி வச்சுருக்காங்க, அது மூவ் ஆகலை. அப்போது நமக்கு வந்து எவ்வளோ வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிடைக்கும், அதாவது மீன்ஸ் அதை மூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ரெஸ்ட்டில் இருக்கும்போது F இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ்டர்னலாக இருக்குமா, அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ்டர்னலாக இருக்குமா, அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போனா என்னென்னா, நம்ம 5N அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் 5N அப்ளை பண்ணோம், பட் ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது அப்ளை ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை.